கோவிந்தபுரம் கிராமத்தில் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கின்றோம். இந்த ஆய்வுக்காக சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்றோம். இந்த ஆய்வு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடைபெற்றது. இந்த ஆய்வின் மூலமாக இந்த கிராமத்தில் உள்ள பிரச்சனை, எங்கள் கட்சியில் உள்ள சூழல், கட்சியை எப்படி மேலும் பலப்படுத்தலாம் என்று நேரடியாக கிளைக்கு சென்று கிளையில் உள்ள இளைஞர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் குறைகளை கேட்டறிந்து அதற்கேற்ப நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம். 2 நாட்களாக நேற்றும் இன்றும் எங்கள் கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள் 90 பேர் இந்த மாவட்டத்தில் அனைத்து ஒன்றியத்திற்கும் சென்று, ஒன்றியம், நகரம், பேரூருக்கு சென்று அங்கே எங்கள் கட்சி எப்படி பலப்படுத்தலாம், கட்சிக்குள் இருக்கின்ற சூழல்களை எல்லாம் எனக்கு ஒரு ஆய்வாக கொடுக்க வேண்டும் என்று நான் ஆணையிட்டிருக்கின்றேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். அதே வேளையில் இந்த மாவட்டத்தில் பல தொழிற்சாலைகள் இருக்கிறது. ஆனால் இந்த தொழிற்சாலைகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை இல்லை. நீண்ட கால கோரிக்கை, தமிழக அரசு ஒரு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இது நாங்கள் கடந்த 14 ஆண்டு காலமாக நாங்கள் இது கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். கடந்த திமுக ஆட்சி காலத்திலே அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள். இப்போ ஆட்சி செய்கின்ற தாவேக அரசு அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த சட்டத்தின் மூலமாக அரசுக்கு எந்த ஒரு நிதி சுமை இருக்காது. இது ஒரு கொள்கை முடிவு. இது போன்று தமிழ்நாட்டினுடைய 30 விழுக்காடு பிரச்சனைகள் வெறும் கொள்கை முடிவிலே தீர்வு காணலாம், எந்த ஒரு நிதி சுமையும் இல்லாமல். அதே போன்று தமிழ்நாட்டிலே உடனடியாக சேவை பெறும் உரிமை சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், இதை தமிழக அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும். இந்தியாவிலே 21 மாநிலங்களில் இது இருக்கிறது, இந்த சட்டம் இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் எத்தனையோ முறை கேட்டோம், கோரிக்கை வைத்தோம், செய்யவில்லை. இப்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக இந்த சட்டத்தை இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வரலாம். சேவை பெறும் உரிமை சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். இந்த சட்டம் நிறைவேறினால் தமிழக மக்களுக்கு பல சேவைகள் உடனடியாக சேரும். அதாவது உங்களுக்கு பட்டா வேணுமா, இல்ல உங்களுக்கு புதிய கரண்ட் வேணுமா, யூனிட் வேணுமா, பிறப்பு சான்று வேணுமா, இறப்பு சான்று, எல்லாமே சேவை பெறும் உரிமை சட்டத்தில் உடனடியாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 சேவைகள். இதுலயும் நிதி சுமையே கிடையாது. அப்போ எந்த ஒரு பைனான்சியல் பர்டன் இல்லாத இது போன்ற கொள்கை முடிவு சட்டங்களை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை தமிழக அரசு அவருடைய வாக்குறுதி மூலமாக, வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கு உள்ள நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். அதே போன்று 5 to 10 ஏக்கருக்கு நிலம் வைத்திருக்கின்றவர்களுக்கு
50 விழுக்காடு கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு மாறாக முதல் கட்டமாக 50,000 ரூபாய் சொன்னாங்க. இப்ப 75,000 ரூபாய்க்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. இது போதுமானது கிடையாது. அவங்களுடைய வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றணும். இப்போ 2000 கோடியிலிருந்து இப்ப 6000 கோடிக்கு வந்திருக்கிறாங்க. இது என்ன செலவாகும்? மொத்தமா ஒரு 15,000 17,000 கோடி செலவாகும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 52 லட்சம் விவசாயிகள் அவருடைய அத்துணை கடன், கூட்டுறவு வங்கி மட்டுமல்ல தேசிய வங்கி கடனும் தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க மகாராஷ்டிரா அரசு. கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபாய் மகாராஷ்டிரா அரசு தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க. இது தமிழக அரசு உடனே ஒரு 15,000 17,000 கோடி ரூபாய்க்கு கூட்டுறவு வங்கி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். காரணம், விவசாயிகள் இன்று மிகுந்த கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு எல் நீனோ எஃபெக்ட் இருக்கு. தென்மேற்கு பருவம் பற்றாக்குறை இருக்கு, நீர் பற்றாக்குறை இருக்கு. விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திக்க இருக்கின்றார்கள். அதனால் இந்த கடனை தள்ளுபடி செஞ்சாதான் விவசாயிகள் வாழ முடியும். இது அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கை. இது நேற்று சென்னையில் என் தலைமையில் கிட்டத்தட்ட 60 விவசாய சங்கங்கள் நாங்க கூடி பேசியிருக்கிறோம். ஒன்று இந்த கடன் தள்ளுபடி, இரண்டாவது இந்த மேகதாது அணை சம்பந்தமாக ஒரு விவாதம் நடந்தது. அந்த இறுதியாக ஒரு தீர்மானத்தில் என்னன்னா, வருகின்ற ஜூலை 2, 3, 4 இந்த 3 நாட்களில் என் தலைமையில் அத்துணை விவசாய சங்கங்களும் சேர்ந்து ஒரு நடைபயணம் பில்லிகுண்டு, தருமபுரி மாவட்டம் பில்லிகுண்டிலிருந்து பூம்புகார், நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டம் டெல்டா பகுதியில் பூம்புகார் வரைக்கும் 3 நாள் நடைபயணம் மேற்கொண்டு ஏன் கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு, ஒரு அழுத்தம் ஏற்படுத்த நாங்கள் இதை திட்டமிட்டிருக்கின்றோம். என கர்நாடகா முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்பி வருகிறார்கள். அவர் சொன்ன கருத்து என்னன்னா, இந்த மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக பயன்பெறும் ஒரு கருத்தை சொல்றார். தவறான கருத்து. இரண்டாவது, அந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா இது முழுமையிலும் குடிநீருக்காக தான் நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு இன்னொரு கருத்தை சொல்றார். மூன்றாவது கருத்து என்ன சொல்றாருன்னா, உச்சநீதிமன்றம் இந்த அணைக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு மூன்றாவது ஒரு பொய்யான கருத்தை சொல்றார். இதற்கு மக்கள் மத்தியில, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மத்தியில இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். குறிப்பா இளைஞர்கள் மத்தியில அவங்களுக்கு தெரியல. சில இளைஞர்கள்னா, ஏன் மேகதாது அணை கட்டினா என்ன, தண்ணி கடல்ல போதே, தண்ணி தேக்கி வச்சா என்ன, வீணா போற தண்ணி தேக்கி வச்ச தப்பு இல்லையே அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மத்தியில டி.கே. சிவகுமார் அவர்கள் மேலும் இது போன்ற கருத்துக்களை சொல்வதனால மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு குழப்பம். இதான் தெளிவுபடுத்தணும். அதாவது ஒன்று, உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு மேகதாது அணை கட்டுங்கள் என்று எந்த ஒரு தீர்ப்பும் கொடுக்கல. உச்சநீதிமன்றம் சொன்னது என்னன்னா, கர்நாடக அரசு அந்த மேகதாது அணை கட்டுவதற்காக, அதாவது இந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சொல்றது, அது விரிவான திட்ட அறிக்கை, இதை தயார் செய்து காவேரி போர்டுக்கு கொடுத்திருக்கிறாங்க, ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆணையம் என்ன பண்ணிடுச்சு, அதை நிராகரித்திருக்கு. நாங்க ஏற்றுக்க மாட்டோம், ஏன்னா இதுக்கு நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குன்னு. அதன் பிறகு கர்நாடக அரசு உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கர்நாடக அரசு அந்த டிபிஆர் வழங்கலாம், கொடுக்கலாம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அப்படியே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது அணை கட்டுவதற்கு அனுமதி கிடையாது, இது டிபிஆர் கர்நாடக அரசு மத்திய அரசு கிட்ட கொடுக்கலாம், அவ்வளவுதான், அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு எவ்வளவு சட்டம் சிக்கல்கள்லாம் இருக்கு, தீர்ப்புகள்லாம் இருக்கு. அதாவது கர்நாடக அரசு அது முதல் மடை மாநிலம், தமிழ்நாடு கடைமடை மாநிலம். எந்த ஒரு திட்டமும் முதல் மடை மாநிலத்தில் எந்த ஒரு திட்டம் காவிரியில் கட்டணும்னா கடைமடை மாநிலம் தமிழ்நாட்டுடைய அனுமதி இல்லாம கட்ட முடியாது. சின்னதா ஒரு தடுப்பணை கட்டினாலும் தமிழ்நாடு அனுமதியோட கட்ட முடியாது, அனுமதி இல்லாம கட்ட முடியாதுன்னா இது சட்டம்,
இது தீர்ப்பு, நடுவர் மன்றம் தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, இதுல அத்துணை அக்ரிமெண்ட்ல எல்லாமே இருக்கு, ஒப்பந்தத்தில் எல்லாமே இருக்குது இல்ல. அதனால இது தெளிவா இருக்குது. இதை மீறி கர்நாடகா கட்டக்கூடாது, கட்டவும் முடியாது. ரெண்டாவது, இது வெறும் குடிநீருக்கு தான் நாங்க பயன்படுத்துவோம்னு சொல்றாங்க. இதுவே தப்பு. வெறும் குடிநீருக்கு நீங்க பயன்படுத்துவீங்கன்னா எதுக்கு 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையை நீங்க கட்டுறதுக்கு நீங்க துடிக்கிறீங்க? உங்களுக்கு பெங்களூர் நகரத்துக்கு உங்களுக்கு 70 டிஎம்சி குடிநீர் தேவையா? இப்போ பெங்களூர்ல ஏற்கனவே 20 டிஎம்சி தண்ணீர் அங்க போயிட்டு இருக்கு, காவிரியிலிருந்து போயிட்டு இருக்கு. இதுவே காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்புல பெங்களூர் நகரத்துக்கு 20 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 20 டிஎம்சி தண்ணி போயிட்டு இருக்கு. கூடுதலா உங்களுக்கு தேவை வெறும் 5 டிஎம்சி இல்லன்னா ஒரு 7-8 டிஎம்சி தேவைப்படும், அவ்வளவுதான். அது எதுக்கு நீங்க 70 டிஎம்சி டேம கட்டுறீங்க? அப்ப மத்த தண்ணி என்ன பண்ண போறீங்க? அப்போ இது முரண்பாடானது. தமிழ்நாட்டுக்கு எந்த பயன் இருக்கும் இதனால? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கிறது ஒரே டேம், மேட்டூர் டேம். அதோட கொள்ளளவு 93 டிஎம்சி. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 4 பெரிய அணைகள், கேஆர்எஸ் டேம், கிருஷ்ணராஜசாகர் டேம், 2வது கபினி, 3வது ஹேமாவதி, 4வது ஆரங்கி, இன்னொரு சின்ன டேம் இருக்கு ஸ்வர்ணாவதினு ஒன்னு இருக்கு. இது இல்லாம இன்னொரு சின்ன சின்ன டேம் எல்லாம் அதிகமா இருக்கு. இந்த 4 பெரிய அணைகள் உடைய மொத்த கொள்ளளவு பாத்தீங்கன்னா 115 டிஎம்சி. இப்போ இதுக்கு மேல மேகதாது கட்டினாங்கன்னா 70 டிஎம்சி கூடுதலான 185 டிஎம்சி தண்ணி கொள்ளளவு கொண்ட மாநிலமா கர்நாடகா மாறும் காவிரி படுகையில். தமிழ்நாட்டில் வெறும் 93 டிஎம்சி. 93னா இன்னைக்கு மேட்டூர் டேம் கட்டின அன்னைக்கு 93, இன்னைக்கு அது வெறும் 80 டிஎம்சி தான். ஏன்னா தூர்ந்து போயிடுச்சு, தூர் வரல. அப்போ இன்னைக்கு மேட்டூர் டேம்ல தண்ணி கிடையாது. ஜூன் 12ஆம் நாள் இந்த மாதம் ஜூன் 12ஆம் நாள்ல திறந்திருக்கணும் மேட்டூர் டேம், திறக்கல. இந்த கடந்த 7 ஆண்டுகள்ல 6 ஆண்டுகள் கரெக்டா ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூர் டேம் திறந்திருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு தண்ணி இருந்தது மேட்டூர் டேம்ல இருந்தது. ஆனா இந்த வருஷம் இல்ல. இது இல்லாம எல் நினோ எஃபெக்ட் சொல்றாங்க, அது இல்லாம சூப்பர் எல் நினோ எஃபெக்ட் சொல்றாங்க. ஏன்னா தண்ணி வரல, தென்மேற்கு பருவம் வரல. இன்னைக்கு மேட்டூர் டேம்ல இருக்கிற தண்ணி வெறும் குடிக்கிறது மட்டும்தான் இருக்கு. 40 டிஎம்சி தான் தண்ணி இருக்கு அங்க மேட்டூர் டேம்ல. இப்போ ஒரு உதாரணம் நினைச்சுங்க, இப்போ மேகதாது அணை கட்டியிருந்தாங்கன்னா மேட்டூர் டேம்ல அந்த 40 டிஎம்சி கூட இருக்காது, நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி பிரச்சனை. தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கு. இந்த 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கிற மாவட்டம். விவசாயத்துக்கு மட்டுமில்ல, குடிநீருக்கும். சென்னை உட்பட, சென்னையில 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 50 லட்சம் புளோட்டிங் பாப்புலேஷன், 1.5 கோடி மக்கள் சென்னையில காவிரியை நம்பி இருக்கிறாங்க. வீராணத்துக்கு போய் வீராணத்துல இருந்து தண்ணி சென்னைக்கு போகுது, குடிக்கிறது போகுது. இது மட்டும் இல்ல, எத்தனை மாவட்டம், இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், வேலூர் எல்லாமே போயிட்டு இருக்குது. இது இல்லாம தென் மாவட்டம் திண்டுக்கல், ஏன் மதுரை மேலூருக்கு போகுது காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் போகுது, மேலூர் மதுரைக்கு போகுது. ஆக ஒட்டுமொத்த குடிநீர் பிரச்சனை. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், 8 கோடி மக்கள்ல 5.5 கோடி மக்கள் காவிரி நம்பி இருக்கிறாங்க. ஆக இவ்வளோ மக்கள் நம்பி இருக்கிற ஒரு மாநிலம், ஆனா நாங்க இன்னொரு டேம் நாங்க அங்க கட்டுவோம், கட்டினாங்கன்னா அவங்க கிட்ட போய் நம்ம கெஞ்சணும். நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க தண்ணி. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு, தெளிவான தீர்ப்பு 2006ல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஷெட்யூல் போட்டிருக்காங்க, டைம் டேபிள் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு காலத்துல முதல்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒப்பந்தம், தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர ஒப்பந்தம் 425 டிஎம்சி காவிரியில் நமக்கு கிடைக்கிற தண்ணி. அதுக்கு பிறகு அது 404 டிஎம்சியா குறைஞ்சது. அதன் பிறகு அது 205 டிஎம்சியா குறைஞ்சது. அதன் பிறகு 192 டிஎம்சியா குறைஞ்சது. இன்னைக்கு 177.25 டிஎம்சி இறுதி தீர்ப்புல நமக்கு குறைச்சிருக்கிறாங்க. அந்த 177 டிஎம்சி தண்ணி நமக்கு ஷெட்யூல் 12 மாசத்துல, இந்த மாசம் 12 டிஎம்சி, இதுல 14, 28, 30, 42 ஒவ்வொரு மாதமும் கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்கணும், ஷெட்யூல் போட்டிருக்காங்க, டைம் டேபிள். ஆனா இது வரைக்கும் ஒரு முறை கூட அந்த ஷெட்யூல கர்நாடக அரசு மதிக்கல. அவங்க எப்ப தண்ணி திறந்து விடுறாங்கன்னா, அவங்க அங்க 4-5 டேம் எல்லாம் நிரம்பிடுச்சுன்னா அந்த தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால அவங்க அந்த தண்ணியை நமக்கு கொடுக்கறாங்க, மிச்ச நீர் தான் கொடுக்கறாங்க. அந்த மிச்ச நீர் வரப்போ நமக்கும் மழை பெய்யுது, நமக்கும் அந்த தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்த அவசியம் இல்லைன்னா விவசாயத்துக்கு மழை வருது, அந்த தண்ணியை எங்க கடலுக்கு தான் போகுது.
தண்ணி பயன் இல்லை. இப்போ நமக்கு இந்த கோடை காலத்துல மழை இல்லாத காலத்துல தான் நமக்கு தண்ணி வேணும் அதிகமா. அப்ப மேகதாது கட்டினாங்கன்னா அது அவங்க பயன்படுத்த நமக்கு வராது. ஆனால் மேகதாது என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம். இதை மக்களும் புரிஞ்சுக்கணும், இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும். அதனால இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி மேகதாது கர்நாடகா கட்டக்கூடாது, கட்ட விடமாட்டோம். அதனால இதை தெளிவா ஒரு கருத்து. அதனால முக்கியமா என்னன்னா இந்த பிரச்சனையை சட்ட ரீதியில தான் எடுத்துட்டு போகணும். பொலிட்டிக்கலா எடுத்துட்டு போறது, அரசியல் ரீதியில எடுத்துட்டு போலாம். எல்லா கட்சியும் சேர்ந்து டெல்லி போய் பார்க்கலாம், வரலாம், போலாம், அழுத்தம் கொடுக்கலாம், எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் இது நீதிமன்றம் மூலமா தான் நமக்கு விடிவு கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். அதற்கு உச்சநீதிமன்றம், பசுமை தீர்ப்பாயம் இதெல்லாம் போய் அணுகி இதெல்லாம் இங்க மேகதாதுவான அவன் கட்ட திட்டவன காட்டுல பார்த்தா அவ்வளவு மரங்கள், அவ்வளவு காடுகள், அவ்வளவு விலங்குகள், யானை வாழற இடம், அதெல்லாம் அது காட்ட அழிச்சு பண்ணணும். அதெல்லாம் அனுமதி கொடுக்க கூடாது. கிரீன் ட்ரிபியூனல் அனுமதி கொடுக்க கூடாது, உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுக்க கூடாது. எவ்வளோ இருக்கு சட்டத்துக்கு. அதெல்லாம் இன்னொன்னு என்னன்னா, கர்நாடகாவில் 2028 பிப்ரவரி மாசத்துல அங்க தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது. டி.கே. சிவகுமார் அவர்கள் அந்த மாண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல அந்த பகுதியில் இருக்கிறவர், கனகாபுரா தொகுதி. அவர் அங்கதான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அங்க மேகதாது பிரச்சனை எல்லாம் அங்கதான் இருக்கு. அவர் அங்க நடைபயணம் எல்லாம் மேற்கொண்டதுனாலதான் கடந்த முறை கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்த காவிரி பிரச்சனை வச்சுதான் வெற்றி பெற்றாங்க. இப்ப இந்த தேர்தலையும் அவர் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ ஆக இது பிரச்சனையை விடப்படல. இன்னும் 1.5 வருஷம் இதை கையாண்டுட்டு இதை தீவிரப்படுத்தி இதை பிரச்சனை எல்லாம் உருவாக்கி இதை ஒரு எமோஷனல் பிரச்சனையா கொண்டு வருவார். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு அது கன்சல்டேட் ஆகும். கன்சல்டேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க கர்நாடகாவில். ஆனா நமக்கு பாதிப்பு வரும். என்ன பாதிப்புனா இது எமோஷனல் இருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். தமிழ்நாடா கர்நாடகாவா, அங்க தமிழர்கள் எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இதெல்லாம் வேற வேறான பிரச்சனை வரும். அதனால இதை ஒரு 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 ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் கர்நாடகாவில். சும்மா எடுத்துமா அப்படி பேசணுமா இப்படி சும்மா தவறான கருத்துக்கள்லாம் சொல்லக்கூடாது கர்நாடக அரசு. நம்ம கடுமையா இதுல நேற்று தீர்மானம் போட்டிருக்கோம், சட்டமன்றத்தில் போட்டிருக்கோம். ஆனாலும் இது கடந்த ஆட்சியும் தீர்மானம் போட்டிருக்கு, அதுக்கு முந்தைய ஆட்சி தீர்மானம் போட்டிருக்கு. தீர்மானம் போடுவோம், அது அரசியல் ரீதியில். ஆனா சட்ட ரீதியில இதை அணுகணும். நல்ல வழக்கறிஞர்களை வைத்து இதை திட்டமிட்டு இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். என்னென்ன அது உதவிகள்லாம் தேவையோ நாங்கள் எல்லாத்தையும் அதை செய்யறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். அதே போன்று இங்க கிருஷ்ணகிரி பகுதியில் தனுர்வியில் இந்த விவசாயிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டன் கணக்கில் மாம்பழம் ஏரியில, கிணத்துல, ஆத்துல, ரோட்ல கொட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விலை இல்லை. இது இவங்களுக்குள்ளே ஒரு மாஃபியா மாதிரி வச்சுக்கிட்டு விலையை குறைச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில், ஆந்திராவில எல்லாம் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்திருக்காங்க ஒரு டன்னுக்கு. இங்கேயும் முதலமைச்சர் குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய்னா ஒரு டன்னுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாதான் அந்த விவசாயிகள் கட்டுப்படி ஆகும். இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது முதலமைச்சர் இந்த கவனம் இந்த விவசாயிகளுக்கு கவனம் செலுத்தணும். அதே போன்று இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த எண்ணெய்கோல் புதூர் படேதலா திட்டம் இருக்கு, அது நிலுவையில் இருக்கு. அதை நிறைவேற்றணும். இந்த டேம் இந்த டேம் பிரச்சனை பாம்பார் டேம் கடந்த முறை கூட இந்த பகுதியில் வந்தப்போ பாம்பார் டேம் கேட்டு இருந்தாங்க. பாம்பார் டேம் அதை அந்த பிரச்சனையை சரிப்படுத்தும். ஏன்னா நிறைய அந்த நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அரசு முக்கியத்துவம் கொடுத்தா இது மாதிரி பிரச்சனை காலத்தில், ஏன்னா காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் வருங்காலத்தில் மிகப்பெரிய தாக்கம் உருவாக்கும். அதற்கு ஏற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா இது போன்ற திட்டங்களை நாம புதுசா உருவாக்கும், இருக்கிற திட்டத்தை விரிவுபடுத்தணும், எல்லாம் செய்யணும்னு கேட்டுட்டு இருக்கிறேன் நான்.